ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் பண்ண போகிறோம். கட்டிங் செட்டிங்லாம் அவங்க பண்ணுவாங்க. சிக்கன் 65 பேரை கேட்டு கேட்டு எத்தனை தடவையோ அவங்க சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நாங்கள் எக் 65 பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாயில்டு எக் 5, ரா எக் 1, கடலை மாவு 1/2 கப், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 5, காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, ஆயில் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. ஃபஸ்ட் எக்லேருந்து ஆரம்பிக்கலாமா? நம்ம எல்லா எக்கையும் கட் பண்ணி மஞ்சள் கருவு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை நான் லாஸ்ட்டில் காட்டுவேன் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ நம்ம வெள்ளை கருவெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை கருவெல்லாம் எடுத்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் வைஸில் சின்ன சின்னதாக வெட்டி, ரொம்ப குட்டி குட்டியாக பேஸ்ட் மாதிரி வெட்ட வேணாம், சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம் போதும். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சு தான் செய்ய போகிறோம் நாம். இப்போ தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக அவங்க வெட்டி கொடுத்த அந்த எக்கை மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இஞ்சியும் பூண்டியும் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணணும். நாம் ரொம்ப நைஸாக வெட்டணும். ரெண்டுமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சு மிக்சிங்க்கு கொடுத்துடலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சும் 1 டீஸ்பூன் பூண்டும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு பச்சை மிளகா வெட்டுற வேலை தான். அதில் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா ரொம்ப நைஸாக சாப் பண்ணணும். ஆக்சுவலி அது மிக்சிங்க்கு போடுறதுக்கு. இன்னும் ஒரு 3 மிளகா வந்து நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அவங்க ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்த பச்சை மிளகாவை இதில் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கனாக்கா நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் போடுறேன். அதை மட்டும் போட்டாலே போதும். அது வந்து காரமும் இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் காஞ்சிடுச்சு. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு முட்டையை நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டையாக உருட்டி இதில் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த எக்கு நம்ம ஊற்றுறது வந்து இது பைண்டிங்காக தான். முட்டை அடித்து ஊற்றணும் இல்லையா, அது. இப்போ எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக பொரித்து எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து 5 பாயில்டு எக் எடுத்திருந்தோம். அதோட வெள்ளை யோக் மட்டும் தான் எடுத்திருந்தோம். அது ப்ளஸ் ஒரு பீட்டன் எக்கு, அதெல்லாம் போட்டு அந்த மிக்சர் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு 14 பால்ஸ் வந்திருக்குது.
இதோட என்னோட பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஹீ வில் டேக் கேர். இப்போ X65 பொறிச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஃபினிஷ் பண்ண சொல்லி. நாம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம வேலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்போ தான் குயிக்காக ஹீட் ஆகும். இதை நம்ம ஆக்சுவலி தாளிக்க போகிறோம். எல்லா பால்ஸையும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி டு ஃபினிஷ் இட். ஓகே, வில் ஸ்டார்ட். ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு நம்ம ரொம்ப நைஸ்லி சாப்ட் இது வச்சுருக்கோம், வெள்ளைப்பூண்டு. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மொருவலாக பொரிச்சிக்கணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த X65 எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம் அந்த தவாவில். இதில் போட்டு எல்லாம் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் இந்த இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சை லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். ஆல்ரெடி நம்ம மற்ற மிளகாலாம் போட்டிருக்கோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக பண்ணுறோம் நாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அது போதும் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்சரில் சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ டாஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். X65 இஸ் ரெடி. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த எல்லோ யோக்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மேஷ் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக இந்த குட்டீஸ்க்கெலாம் சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கெலாம், ஒரு சாண்ட்விட்சுக்கெலாம் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அகைன் என்கிட்ட வந்துச்சா, நோ ப்ராப்ளம், ஐ கண்டினியூ. இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த பேஸ்ட்டு. இது ரெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டரோட. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கு மில்கை நான் ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பேஸ்ட் அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். Now the spread is ready. X65 is a new type of dish. ஆமாம், இதை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபார் a சேஞ்ச் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். எஸ் ஹியர் ஆஃப்டர் எவ்ரி சண்டே வில் பி த கப்புள் சண்டே. 2 பேரும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு நியூ டிஷ் கொடுப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாய். குட் டே.